அன்னாளை சிநேகித்தபடினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அதாவது ஆசீர்வாதத்தை தடுப்பது பிசாசு, தடுப்பது இந்த உலகத்தில் உள்ள வேறொன்று. பிசாசு மற்றவைகள் தடை செய்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நீக்கி போடுவது, ஆசீர்வாதத்தை கொடுப்பது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது தேவனுடைய ஒர்க்கு. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடை பண்ணி வச்சிருக்கார். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடை பண்ணி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. யோபு கூட சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைத்துட்டாலோ, ஒரு வேலையை கொடுக்க நினைத்துட்டாலோ, ஒரு சுகத்தை கொடுக்க நினைத்துட்டாலோ, ஒரு திருமண காரியத்தை கொடுக்க நினைத்துட்டாலோ, ஒரு வீட்டை கொடுக்க நினைத்துட்டாலோ, ஏதோ ஒரு நன்மையை உங்களுக்கு தேவன் கொடுக்க நினைத்துட்டாலோ, ஒரு உயர்வையும் மேன்மையையும் தேவன் கொடுக்க நினைத்துட்டாலோ, இந்த உலகத்தில் அவர் கொடுக்க நினைச்சதை தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அந்த அளவுக்கு அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். ஆமென். ஆனா தான் கொடுக்க நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரே தடைகளை ஏற்படுத்தினா அந்த தடைகளை யார் எடுக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர். அவரே தடைகளை உண்டாக்கினால் அந்த தடைகளை எடுப்பதற்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்து வைத்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு ரகசியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனை தவிர அவர் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாரும் தடுக்க முடியாதது தான். ஆனால் அவர் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடையை தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து விட முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியுமா? இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார், தடைகளை உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனால் அந்த அன்னாள் அந்த தடைகளை எடுத்துட்டாள். ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள், அதற்கு பின்பு பிள்ளைகளை பெற்றாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாக நீங்க கர்த்தரை தேடுறவங்களாக இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் இன்னும் ஒரு அற்புதம் நடக்காம, ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாம நீங்க காணப்படுகிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனே ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கலாம், தடை பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றாரு, நீங்க அதை கண்டிப்பா எடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வர வைக்க முடியும். ஆமென். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நன்மையும் காணலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? திருமணமாகி பல ஆண்டுகளாச்சு, ஒரு நன்மை இல்லையே. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே. படித்து ஒரு வேலை இல்லையே, தொழிலில் ஒரு விருத்தி இல்லையே. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சொல்லுங்களேன், உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவரே தடை பண்ணி வச்சிருக்கலாம்,
அவர் தடை பண்ணி வச்சிருக்கிறத நீங்க எடுத்து ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆமென். அதாவது தேவன் தடை பண்ணி வச்சிருக்கிற அந்த தடையை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நாம் எதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை எடுத்துட்டோம்னாலே அவருடைய தடைகள் நம் வாழ்க்கையில் நீங்கும். நாம் சில காரியங்களுக்கு தடை பண்ணாமல் ஓப்பனாக வச்சுருப்போம், திறந்த வாசலை வச்சுருப்போம். ஆனால் சில காரியங்களுக்கு நாம் தடைகளை வச்சிருப்போம். நாம் தடையாய் வைத்திருக்கிற அந்த தடையே தேவன் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தடையாக மாறியிருக்கும். தடையாக அது நிற்கும். நாம் வச்சிருக்கிற அந்த தடையை எடுத்துட்டாலே தடைகள்லாம் மாறிடும். இந்த அண்ணாள் அப்படித்தான் அவள் செயல்பட்டாள். அவள் வாழ்க்கையிலிருந்து, அவள் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பண்ணி வைத்திருக்கிற ஃபஸ்ட்டு தடை எது தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஃபஸ்ட்டு தடைகள் என்ன தெரியுமா? வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். நல்லா கவனிங்க சிஸ்டர், பின்னாடி உள்ளவங்க நல்லா கவனிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. இந்த அன்னாள் ஒரு தடையை எடுத்தாள். அவள் இதுக்கு முன்னாடி என்ன தடையை ஏற்படுத்தி வைத்திருந்தாள்? வருஷந்தோறும் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து தன் கணவர் எல்கானாவோடு கூட குடும்பத்தோடு கூட சீலோவில் இருக்கிற ஆலயத்திற்கு பலி செலுத்த வருவார்கள். அப்படி பலி செலுத்த வரும்பொழுது இவள் ஆலயத்துக்குள்ளெல்லாம் போகிறது கிடையாது. வருவார்கள், பலி செலுத்துவார்கள், சாப்பிடுவார்கள், பங்கிட்டு சாப்பிடுவார்கள், போய்விடுவார்கள். இப்படித்தான் நடந்தது. இவளுடைய வாழ்க்கையில ஆலயத்திற்கு உள்ளே செல்லாதபடிக்கு அவள் தடையை வைத்திருந்தாள். ஆனா அன்றைக்கு அந்த தடையை எடுத்தாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வருகிறவங்களா இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக நீங்களே தடைகளை வைத்திருக்கிறபடினாலதான் நீங்க ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை உங்க வாழ்க்கையில வரவழைக்க முடியல. அது உங்களுக்கு தடையாய் இருக்கிறது. இந்த அன்னாள் அதுக்கு முன்னாடி எல்லாம் வருவாள் போவாள். ஆனா அன்னைக்கு மாத்திரம்தான் உள்ளே போய், ஆலயத்திற்கு உள்ளே போய் ஆசாரியர் உட்கார்ந்திருக்கிறார், ஏலி உட்கார்ந்திருக்கிறார், அவரை தாண்டி உள்ளே போய் லாங் டைமா அதுவும் கண்ணீரோட ஜெபிக்கிறாள், விண்ணப்பம் பண்றாள், வெகு நேரமா விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே வர வேண்டும். நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே வராதபடிக்கு நீங்கள் வைத்திருக்கிற சில தடைகளை எடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். சர்ச்சுக்கு வந்து கூட ஆராதனையின் ஆழத்துக்குள்ள போக மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ள தான் உட்கார்ந்து இருப்பாங்க. சரீரம் இங்க இருக்கும், ஆனா சிந்தனை வேற பக்கம் இருக்கும். வாரந்தோறும் அப்படித்தான் நடக்கும். சர்ச்சில் என்ன நடக்கிறது அப்படியெல்லாம் அவங்க கண்டுகொள்ளுகிறது கிடையாது. ஆனா சர்ச்சில் இருப்பாங்க,
ஆனா ஆராதனையின் ஆழத்திற்குள்ள, ஜெபத்தின் ஆழத்திற்குள்ள அவங்க போக மாட்டாங்க. ஒரு கண்ணீர் அவங்க கண்களிலிருந்து பார்க்க முடியாது. இதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து உணர்ந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. பேருக்காக, கடமைக்காக, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், நான் கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போறது, ஒரு மன திருப்திக்காக இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறார்கள். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீ கடமைக்காக வராத, உண்மையாவா, வெளியிலே நிற்காத, உள்ளவா, ஆராதனையின் ஆழத்துக்குள்ளவா, தேவ பிரசன்னத்துக்குள்ளவா, கண்ணீரோடு ஆராதி, கண்ணீரோடு ஜெபி, கண்ணீரோடு உணர்ந்து ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணு. நீ உள்ள வந்தேனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற தடைகளெல்லாம் எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீ ஏனோ தானோ அப்படின்னு என்ன செய்யாதீங்க, ஆராதிக்காதீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இது வரைக்கும் குடும்பமா வருவோம், ஏனோ தானோ அப்படிதான், தொட்டுக்கோ தொடச்சிக்கோ அப்படின்ட்டு. அதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவன் வச்சிருக்கிற தடைகள் மாறாது. நீங்க தேவனிடத்துல உள்ளே வருவதற்கு, தேவனிடத்துல நெருங்கி வருவதற்கு தடைகளை வைக்கவே கூடாது. ஆலயத்திற்கோ ஜெபத்திற்கோ தடைகளை வைக்கவே கூடாது. ஆலயத்துக்கு வருகிற புரோகிராமை மாத்திட்டு வேற எந்த புரோகிராமுக்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. நிச்சயமா சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்திற்கு நீங்களே தடையை வச்சிடுறீங்க. அந்த தடையை எடுங்க. அண்ணால போல உள்ளே போய் சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உள்ளே போய், தேவ பிரசன்னத்துக்கு உள்ளே போய், ஆராதனையின் ஆழத்திற்குள்ளே உள்ளே போய் ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்பொழுது தடைகளெல்லாம் ஆண்டவருடைய தடைகளையே நம்ம ஜெபம், நம்ம ஆராதனைகள் எடுத்து போட்டு விடும். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீ வேற எதுன் மேலேயும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வருடங்களை கடத்த வேண்டியது தான். ஆனால் ஆசீர்வாதம் வராது. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க நினைத்திருக்கிற, தேவன் கொடுக்க வேண்டும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு வேற எதுவும் தடையாக இருக்காது. ஆனால் நீங்களே அவர் தடை பண்ணும்படியாக தடைகளை வச்சிருப்பீங்க. அதில் முதல் தடை என்னன்னா, ஆலயத்திற்கு உள்ளே வராதபடிக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆலயத்திற்கு வராதபடி இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு உங்க இருதயம் விசாலமாக இருக்கணும், திறந்தே இருக்கணும். பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? ஒரு பிறவி சப்பானி, யாரு, 45 வருஷமா தாயின் கற்பத்திலேயே நடக்க முடியாத ஒரு பிறவி சப்பானி அவங்களிடத்துல பிச்சை கேட்டான். இவங்க எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு நசரனாகிய இயேசு நாமத்தினால் எழுந்து நடன தூக்கி விட்ட போது அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போனான். ஆமென். ஆலயத்தின் வாசற்படியில் அமர்ந்திருந்த ஒருவனுக்கு அற்புதம் நடந்ததா? ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க ஜெபிக்க வந்த அவங்க மூலமாக அற்புதம் நடந்ததா?
உன் அற்புதம், உன் ஆசீர்வாதம் எல்லாமே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறது. ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்குள்ளே நன்றி சொல்லுவீங்களா? அதனால உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபத்துக்கு நீங்கள் தடை பண்ணாதீங்க. வாலிப பிள்ளைகள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், சர்ச்சில் நடக்கிற முழு ஜெபமாக இருந்தாலும், உபவாச ஜெபமாக இருந்தாலும், ஆராதனையாக இருந்தாலும், ஒரு வாலிபர் கூடுகையாக இருந்தாலும் தடை பண்ணாதீங்க. தடை பண்ணினீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தடை பண்ணுறது மாதிரி, இன்னைக்கு ஆலயத்துக்கு உள்ளே வருவதற்குரிய தடைகளை எடுத்து போடுங்க. உங்களுடைய ஆசீர்வாத தடைகள் அத்தனையும் காலியாக போயிடும். நல்ல தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே. நல்ல கைத்தட்டி ஆராதிக்க வந்து யெகோவா தேவனை துதித்திட வந்து, தொழுதிட வந்து தூயவரே சுவை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு தடையை நாம் நீக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:11. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். சகோதரர்கள், வாலிபர்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினாள். தேவனுக்கு கொடுக்கிற தடையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்திற்கு தேவன் வைத்திருக்கிற தடையை எடுத்துருவார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில வாங்குற தன்மை தான் இருந்துச்சு. பின்னாடி உள்ளவங்கெல்லாம் கவனிங்க. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில கணவர் இவளுக்கு 2 பங்கு கொடுப்பாராம். எத்தனை பங்கு கொடுப்பாரா? சொல்லுங்க. அது மாதிரி தான் நீங்க வாங்குறவங்களாகவே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் தடைகளை நீங்க மாற்ற முடியாது. நீங்க கொடுக்கிறவங்களா இருக்கணும். அதுவும் யாரும் கொடுக்க முடியாத அளவிற்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில கொடுக்கிற தன்மையை பார்க்க முடியல, வாங்குற தன்மையை தான் பார்க்க முடிந்தது. அதனால தான் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா அவள் ஆலயத்துக்குள்ள போய் தட்டையை எடுத்து போடுகிறாள். அவள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றா. ஆண்டவரே, உம்முடைய அடியாளை நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்றால் அதை உமக்கு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொல்லிட்டு, ஆண்டவரிடத்துல நீர் எனக்கு பிள்ளைய கொடும், அது நான் உமக்கே தருவேன். பிள்ளைய கொடும், அதுவும் ஆண் பிள்ளைய கொடும், அதை நான் உமக்கே தருவேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணினா தடை உடைஞ்சிருச்சு. ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனே சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருப்பார். பொருளாதார ஆசீர்வாதங்கள் வராது, வேலை கிடைக்காது. படிச்சிருப்பீங்க, வேலை கிடைக்காது. திருமண ஆசீர்வாதம் வராது. ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, முடியாது. ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, முடியாது. ஒரு வேலை எப்படி ஆகிலும் கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க, முடியாது. ஏன்னா மற்ற தடையை ஆண்டவர் உடைச்சிருவாரு, ஆனா அவருடைய தடையை நீங்க தானே உடைக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும்.
சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் கஞ்சனாக இருந்தீங்கன்னா, சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கஞ்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஆண்டவரை போல தயாள குணமுள்ளவங்களா இருந்தீங்கன்னா அவரை போலவே ஆசீர்வாதத்தை தயாளமாக அவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பணத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்கள் நேரத்தை கொடுங்க. பிரதர், சகோதரர்கள், உங்களுடைய நேரம் எதுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது? உங்களுடைய உழைப்பு எதுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது? உங்களுடைய பொருளாதாரம் எதுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது? ஒரு டைம் டேபிள் போட்டு பாருங்களேன். ஒரு வாரத்தில் ஒரு டைம் டேபிளை போட்டு பாருங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு உங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேத வாசிக்கிற, ஜெபிக்கிற இந்த நேரங்களெல்லாம் எழுதி கொள்ளுங்க. சர்ச்சில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற இந்த நேரங்களெல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற இந்த பொருளாதாரத்தெல்லாம் எழுதி கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பொருளாதாரத்தெல்லாம் எழுதி கொள்ளுங்களேன். நீங்கள் எதுக்கு அதிகம் கொடுத்துருப்பீங்க தெரியுமா? ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா உங்களுடைய இவளுக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டு, பிரதர், நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டு எப்படி நிறையா பெற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டு நிறையா கடையில் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு கடையில் ஒரு பையரிசி வாங்கிட்டு வர முடியுமா? சொல்லுங்களேன். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த தடையை உங்கள் உள்ளத்துலேருந்து எடுத்து போட்டுருங்க. மற்றதுக்கெல்லாம் தடை பண்ணுங்க, மற்றதுக்கெல்லாம் சிக்கனமாக இருங்க, மற்றதுல எல்லாம் கவனமாக இருங்க. ஆனால் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் உங்களுடைய இருதயத்தை தாராளமாக திறந்து கொடுங்க. நீங்கள் 1 கொடுப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு 5 கொடுப்பாரு, 6 கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அவளுடைய அர்ப்பணிப்பு அது மாதிரி தான் ஆபிரகாமனுடைய அர்ப்பணிப்பு. இந்த உலகத்தில் மக்கள் எதனாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க. எதை கொடுக்க மாட்டாங்க? பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க. பிள்ளையை கடவுளிடத்துல தான் பெற்றிருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளையை கடவுளுக்கே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க பிள்ளையை கொடுத்துட்டாங்கன்னா எதனாலும் கொடுத்துருவாங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பாரு. இன்னும் நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த பிள்ளைகளெல்லாம் ஊழியத்திற்கு கொடுங்க, ஊழியத்திற்கு அனுப்புங்க, ஊழியம் செய்ய வைங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க 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 ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. சகோதரர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா தேவன் வைத்திருக்கிற அந்த தடையெல்லாம் கர்த்தர் எடுத்துருவார். இனி என் பிள்ளைக்கு தடை வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துருவார். ஆமென். எத்தனை பேர் கொடுப்பீங்க கர்த்தருக்கு? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நான் நீ நிறைய கொடுப்பேன் ஆண்டவருக்கு, அண்ணாளை போல கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. 2 கை உயர்த்தி காமிங்க. உயராதுங்க. நாங்கள்லாம் வாங்குறவங்க தானே. நாங்கள் கண்டக்டரு. நாங்கள்லாம் யார்? கண்டக்டரு. வாங்கத்தான் செய்வோம். வாங்கி வாங்கி உள்ள போ. அல்லேலூயா. இந்த கண்டக்டர்லேயே நிறைய பேர் பிராடுகள் இருக்காங்க. அந்த மாதிரி தான் விசுவாசிகள் இருக்கிறாங்க. சமீபத்தில் மதுரைக்கு போனேன். அதாவது நான் டிக்கெட் எடுப்பதற்கு 40 ரூபா கொடுத்தேன். 31 ரூபா டிக்கெட்டு. எனக்கு அந்த கண்டக்டர் 9 ரூபா தரணும். எவ்வளோ தரணும்? 9 ரூபா தரணும். ஆனால் அந்த ஆள் என்கிட்ட 1 ரூபா இருக்கான்னு கேட்டான். நான் எங்கே 1 ரூபாய்க்கு போவேன்? தடை பார்த்தேன், 1 ரூபா இல்லை. 2 பேரும் அரட்டி கேட்டான், 1 ரூபா இருக்கா சார், 1 ரூபா இருக்கா சார் அப்படின்னு. என்கிட்ட 1 ரூபா இல்லை அப்படின்னு போயிட்டான். போயிட்டு என்னை மறந்துட்டான். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த 9 ரூபாயை கொடுக்கல.
இன்னும் கொடுக்கலாம். அல்லேலூயா. நான் அவன்கிட்ட கேட்கவில்லை, எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி, எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், இது நவீன பிச்சைக்காரர்கள். ஆமாம், சில உண்மையான பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவையோடு இருக்கிறவங்க. ஆனால் இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள், இவங்களை இப்படியும் சொல்லலாம், திருட்டு பிச்சைக்காரர்கள். அல்லேலூயா. அது மாதிரி தான் நிறைய விசுவாசிகளும் அப்படித்தான், வாங்கிறதெல்லாம் குறியாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை கொடுக்கீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்போம். தேவன் கொடுப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காததுனால தான் கொடுக்கக்கூடாத இடத்துல போய் கொடுக்குறீங்க. சிஸ்டர், பின்னாடி இருக்கிற சகோதரிகள் நன்றா கவனிங்க. மருத்துவமனையில் போய் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. வீணான செலவில் உங்களுடைய பொருளாதாரங்கள் போகிறது, வட்டிக்கு போகிறது. அதாவது உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்பு தேவை, உங்களுடைய உணவு தேவை, உடை தேவை, உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் செலவழிக்கிறது செலவல்ல. ஆனால் பிரயோஜனமற்ற செலவுகள் நிறையா உண்டு. அதில் ஒன்று மருத்துவ செலவு, அதில் ஒன்று வட்டிக்காரன் பிடுங்கிட்டு போகிற செலவு. இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்காததுனால தான் இப்படிப்பட்ட செலவினங்கள் வருகிறது. சாரிபாத்து விதவனுடைய வீட்டில் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? பானையில் மா செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் செலவை கட்டுப்படுத்துகிறார். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, சத்தமாக சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு செலவை கட்டுப்படுத்துகிறார். அடுத்து இருக்கிறது குறையாம கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் கொடுத்து பாருங்களேன், இந்த 2 விதமான அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமாம். ஆனால் பிசாசு சரியான கஞ்சன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய உள்ளத்தில் அந்த கஞ்சத்தனத்தை உள்ளே வச்சிடறான். ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது அவனுடைய நோக்கம். ஏன்னா சர்ச்சுக்கு வர்ற நீ கஷ்டப்பட்டாதான், சர்ச்சுக்கு வர்ற நீ கடனில் கஷ்டப்பட்டாதான், வறுமையிலே தரித்திரத்தில் கிடந்தாதான் 4 பேர் உன்னை பார்த்து சர்ச்சுக்கு வர மாட்டான். அதனால உன்னை அப்படி நடத்துவான் பிசாசு. ஆனால் நீ அவனுக்கு இடம் கொடுக்காம கொடுத்து ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோப்பை போல ஆசீர்வதிக்கப்பட்டு 4 பேர் கர்த்தரிடத்தில் ஓடி வருவதற்கு, ஓ நீ வழியாக மாறு மகளே, நீ வழியாக மாறு சகோதரா. நீ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நீ எத்தனை வருஷம் ஆனாலும் வந்துட்டு போவ ஆலயத்திற்கு, சீலோவுக்கு அன்னாள் வந்துட்டு போனது மாதிரி நீ வந்துட்டு போவ. ஆனால் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. ஆமென். புரிந்ததா? எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்கறதுல உற்சாகமாக எழும்புவீர்கள்? பக்கத்துலங்களை பார்த்து சொல்லுங்களேன், கொடுத்து பழகுங்க. வாங்கி வாங்கி பழகுன கைக்கு கொடுக்க மனசு வராது. ஆனால் கொடுக்கிற கை தான் வாங்கிறதுக்கு ரெடியாகும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் உற்சாகமாக. 2 கையை தொட்டி. மூன்றாவது 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டே. பிரதர், சிஸ்டர், ஆலயத்துக்கு வருடந்தோறும் வருகிறவள் தான். ஆனால் எதை அதுவரைக்கும் கர்த்தருக்கு கொடுக்காதிருந்தாள்? அவளுடைய இதயத்தை.
வருடந்தோறும் தன் கணவர் எல்கானாவோடு கூட பலி செலுத்த வருவாள். பலி செலுத்திட்டு பங்குகளை பிரித்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் அத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்துகிறவளா இருந்தும் அவளுடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கப்படலை. இங்கே இருக்கிற மக்கள்ல சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், இப்படிப்பட்டவர்கள்ல நீங்க எத்தனை பேர் இயேசுவுக்கு உங்க இருதயத்தை கொடுத்துருக்கிறீங்க? கையை உயர்த்தி காமிங்கள. என் இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காமிங்கள. ஒருத்தரும் கொடுக்கலையா? இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கலையா? பக்கத்துல பார்த்துக்கலங்களேன், உங்க இருதயத்தை கொடுக்கலையா? நீங்க தானே வச்சிருக்கிறீங்களோ? அதனாலதான் இன்னும் அற்புதம் நடக்கல. சிஸ்டர், பின்னாடி இருக்கிற சிஸ்டர், உங்களிடத்துல பொண்ணோ பொருளோ வேற எதையோ ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்க இருதயத்தை கேட்கிறார், உங்க மனசை கேட்கிறார், உங்க உள்ளத்தை கேட்கிறார். அந்த உள்ளத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறதுனால தான் உங்க ஆசீர்வாதத்திற்கு கர்த்தருடைய தடை இருக்கிறது. உங்க ஆசீர்வாதத்திற்கு கர்த்தருடைய தடை இருக்கிறது. இன்னைக்கு அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினது போல உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க. எத்தனையோ ஆராதனைகள்ல பாடுறோம், எத்தனையோ ஆராதனையில சொல்றோம், என்ன பிரதர், என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு. அப்படி உலகத்தில் அதிகமாய் பொய்யை பாடுகிறவர்கள் யார் தெரியுமா? யாரு? கிறிஸ்தவர்கள். அப்படித்தானே? இதய துடிப்பு அப்படிமாங்க இயேசுவை பார்த்து. இந்த இதயம் இயேசு உமக்காக துடிக்க அப்படிமாங்க. இயேசுவுக்கு இருதயத்தை கொடுத்தவங்க யார் தெரியுமா? இந்த உலக பிரகாரமான மதுபானம், போதை வஸ்துகள், டிவி, சினிமா, சீரியல், இதில் தங்களுடைய நேரத்தை கழிக்காம, இவைகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிக்காம, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்பத்தை அனுபவிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூறணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தாங்க இதயத்தை கொடுத்தவர்கள். ஆமாம், நீங்கள் எல்லா ஜபத்துக்கும் கூட வரலாம், ஆனால் சிற்றின்பங்களை தேவனுக்காக கொடுத்துருக்குறீங்களா? இந்த ஏலி ஒரு லேடியை பார்த்து கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அவள் உள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறா. ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன கேட்குறாரு? நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? நீ எது வரைக்கும் குடித்திருப்பாய்? ஒரு ஆணை பார்த்து கேட்டால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா இவ அந்த பாவத்தில் இருந்திருக்கிறாள். அவள் கணவரோடு வரும்பொழுது அவர் கணவர் வசதியானவர். அங்கே பலி விருந்து நடக்கும், இந்த மாதிரி விருந்து நடந்திருக்கிறது. மதுபானமெல்லாம் அருந்தக்கூடிய பழக்கம் அவளிடத்துல இருந்திருக்கிறது. அதனால தான் அவள் மதுபானம் அருந்திட்டு உள்ளே ஜெபித்து கொண்டிருக்கிறவளை பார்த்து கேட்குறாரு, நீ எது வரைக்கும் குடித்திருப்ப அப்படின்னு. அதுக்கு பிறகு அவள் விளக்கம் சொல்கிறா, நான் குடிக்கலை, நான் என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறா. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிற்றின்பத்தையும் தொடாமல், எந்த சிற்றின்பத்தையும் அனுபவிக்காமல் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிற கூட்டம்னா அதுதான் இதயத்தை கொடுத்த கூட்டம். ஆமென். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி. நீங்க ஆண்டவருக்கு உங்க இதயத்தை கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் வச்சிருக்கிற தடை சாத்தான் வச்சிருக்கிற தடை கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனே அடைச்சு வச்சிருப்பாரு. நம்ம வீட்டில் ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிறது மாதிரி தேவனே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பிறக்காதபடிக்கு, நன்மை உண்டாகாதபடிக்கு அடைச்சி வச்சிருப்பாரு. ஏன்?
நீ கர்த்தரை ஆராதிக்கிறது ஒன்று, ஆனால் உன் இருதயத்தை நீ வேறொன்றுக்கு கொடுத்துருக்கிற, உலகத்துக்கு கொடுத்துருக்கிற, ஏதோ ஒன்றுக்கு கொடுத்துருக்கிற. அதனால தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டு போ. உன் சரீரத்தை மட்டும் கொண்டுட்டு போ. உன் இதயத்தை இயேசுனார் கையில் கொடுத்துட்டு போ. ஆண்டவரே, என் இருதயம் இனி உமக்குத்தான், என் நினைவுகள் உமக்குத்தான், என்னுடைய இன்பம், என்னுடைய எல்லாம் உமக்குத்தான், என்னுடைய நேசம் உமக்குத்தான், என்னுடைய பாசம் உமக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் தடைகள் விலகி இருக்கிறத நீங்க காண்பீங்க. இந்த வாரத்திலேயே தடைகள் விலகி இருக்கிறத நீங்க காண்பீங்க. இந்த மாசத்திலேயே தடைகள் விலகி இருக்கிறத நீங்க காண்பீங்க. அவன் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். இன்னொரு மனுஷனை கூட வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10:32 வாசிங்களேன். 10:32. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் 10:30 வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு நீ செம்மையானதை நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும், நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த ஆனாலும்ங்கிற வார்த்தையை வரக்கூடாது. இந்த யெகூவினுடைய வாழ்க்கையில் அந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அவன் ஆண்டவருக்காக செய்த கிரியைகள் பயங்கரமானது. யேசபேல் ராணிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே சங்கரிச்சார். அவளுடைய பிள்ளைகளை அழிச்சார். இன்னொன்று, பாகால் பூசாரிகளை ஒருத்தனை கூட தப்ப விடாதபடிக்கு ஒரு பாகால் ஆலயத்துக்குள்ளே கூப்பிட்டு இலவசம் கொடுக்குறவனு கூப்பிட்டு தான் ரெடியாக வச்சிருந்த ஆட்களை வச்சு எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்த, அதாவது சுகாதார வளாகமாக மாற்றிட்டார். மக்கள் அதாவது தங்களுடைய கழிவுகளை கழிக்கிற ஒரு கழிப்பிடமாக மாற்றிட்டார். அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் பாருங்களேன் அவருக்குள்ள. பாகால் கோயில், விக்கிரக கோயில் இப்போ எதா மாறிடுச்சு சொல்லுங்களேன்? லெட்டினா மாறிடுச்சு. நம்ம ஊரில் எல்லாம் சர்ச்சுக்கு முன்னாடி தான் மாற்றுவாங்க. ஆனால் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே யெகூ எப்படி மாற்றினார்? விக்கிரக கோயிலை எப்படி மாற்றினார்? லெட்டினாவே என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். அவ்வளவு பக்தி, வைராக்கியம். ஆனால் இப்படியெல்லாம் செஞ்ச அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் முழு இருதயம் கொடுக்கப்படலை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். முழு இருதயமும் கொடுக்கப்படலை. அந்த வாசிங்கள, அடுத்த வசனத்தை வாசிங்கள. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியும், உன்னை குறைஞ்சு போகவும் வைக்கவும் முடியும். நிமிந்து பாருங்களேன் பிரதர், உங்கள் இருதயத்தில் முக்கால்வாசி ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். முழு இருதயத்தையும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை குறையவே விட மாட்டார். உங்களுக்கு முழுசாக கொடுத்ததை முழுசாக வச்சிருப்பீங்க, முழுசாக வச்சிருப்பார். இஸ்ரவேல்
குறைந்து போக விடல முதல்ல. ஆனா இந்த யெகூ முக்காவாசி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு காவாசிய ஆண்டவருக்கு கொடுக்கல. யெரொபெயாமின் பாவத்துக்கு கொடுத்தான். இந்த யெரொபெயாமின் பாவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யெரொபெயாம் ரெகொபெயாம் அப்படிங்கிற 2 ராஜாக்கள் உண்டு. சாலமோன் மகன் ரெகொபெயாம். அவன் காலத்தில் இஸ்ரவேல் 10 கோத்திரம் பிரிஞ்சு போய் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் தலைமையில இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாச்சு. 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், 2ம் சேர்ந்து யூதா தேசமாக உருவாச்சு. அதுல சாலமோன் மகன் ஆட்சி செய்தான். அதை யெரொபெயாம் ஆட்சி செய்தான். இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அப்ப அந்த 10 கோத்திரத்தாரும் இந்த யூதயா தேசத்துக்கு வந்தாங்க. அப்படி வரும் பொழுது அப்ப அந்த ராஜாவை சார்ந்து போயிருவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த யெரொபெயாம் தந்திரமா 2 கன்றுக்குட்டிகளை தான்லையும் பெத்தலையும் 2 கன்றுக்குட்டிகளை வச்சு, இதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், இதை வழிபடுங்கன்னு பரப்பி விட்டான். அதனால எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிற மக்கள் எல்லாம் சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் யெரொபெயாமின் பாவம். அது வாழையடி வாழையா அநேகரை பாதித்தது. அந்த பாவம் யெகூவையும் பாதித்தது. இன்னைக்குமே நிறைய பேர் பாருங்களேன், முக்காவாசி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முக்காவாசி கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வாங்க, முக்காவாசி நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்க. ஆனால் காவாசி அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள மாட்டாங்க. இந்த ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தா இந்த இங்கனுக்குள்ள ஓரத்தில் கொஞ்சம் மஞ்சளை வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்தால் அந்த பத்திரிக்கையின் மூளையில் கொஞ்சம் மஞ்சளை வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி? ஆனால் பரீட்சையில் மட்டும் 100க்கு 100 வேணும், 100க்கு 100 வேணும். ஆனால் இருதயத்தை கொடுக்கறதுல மாத்திரம் 75 கொடுத்துருக்கீங்க, 25 மற்ற காரியங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. சடங்கு, சம்பிரதாயம், சாஸ்திரம், முகூர்த்தத்தில் கல்யாணம் முடிக்கிறது. நான் சொல்றதை கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? அதில் பேர் போட்டுறாங்க, செல்வியை ஆசீர்வதிக்கும் விழான்னு. இந்த பேரை கொடுத்தது யாரு? அது செல்வியை ஆசீர்வதிக்கும் விழா கிடையாது, செல்வியை சபிக்கும் விழா. ஆசீர்வாதம் நீங்கள் போட்டோன்னு வருமாக்கும். நீ செய்கிறதே தேவனுக்கு எதிரான செயல், சடங்கு. மனம் திரும்புங்க, பக்கத்தில் பார்த்து. அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க மாட்டேங்குது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீ முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சிடுறியா, அதுக்கு பேர் கல்யாணம்ங்க. ஒரு மாப்பிள்ளை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்களா, மாலையை போட்டு உட்கார வச்சுருக்கீங்களா? சடங்கா. நீங்கள் 2வது முடிக்கிறதா 2ஆம் கல்யாணம். தோಳು மாப்பிள்ளையா? இதெல்லாம் பைபிள் எங்கே போட்டிருக்கே? பக்கத்தில் பார்த்து கேளுங்களா, பைபிளில் போட்டிருக்கா? தோಳು மாப்பிள்ளையா? மாலையை போட்டுட்டு டோன் ஆட்டிட்டு வருது. நான் விரட்டி விட்டேன், ஏய் ஓடு, செபிக்க வந்திருக்கிறோம் நாங்கள். சடங்கை நடத்தி பிள்ளைகளை கிடங்களை தள்ளாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் திருமண வாழ்க்கை லேட்டாகுது தெரியுமாங்க? நம்ம பிள்ளைகளை நம்ம தீட்டுப்படுத்துகிறோங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம கரைப்படுத்துகிறோங்க. நம்ம பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆயிட்டாங்கன்னா அவங்கள மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி 4 பேருக்கு சாப்பாடு போட்டு நல்ல ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பிடணும். அதுக்கு பிறகு இந்த சடங்கு கிடங்கு அப்படின்னு வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், உன் பிள்ளைக்கு ஆசீர்வாத தடை உண்டாயிரும். இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட பேசுகிறாரு, தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். யெகூ மாதிரி நீ செய்யாத. யெகூ பல காரியத்தில் வைராக்கியமாக இருந்தாலும் அவன் ஒரு காரியத்தில் தவற விட்டதுனால குறைஞ்சு போயிட்டான் அவன். அதே மாதிரி நீ பல காரியத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன சின்ன காரியத்தில் விக்கிரகங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீனா, யெரொபெயாமின் பாவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீனா, தேவன் எப்படி உன்னை முழுமையாய் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீயே தடையாய் மாறாத, உனக்கும் தேவனுக்கும் இடையில ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாய் இருக்கிற அந்த தடைகளை நீயே எடுத்து போடு. நான் சொல்றது புரியல? நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தடை பண்ணாங்க.
இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தடை பண்ணுறாங்க. அன்னாள் மாதிரி கற்பத்தை அடைச்சிடுறாங்க, தேவனை அடைக்கும்படி வச்சிடுறாங்க. பிரதர், உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. பின்னாடி உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் மனைவியெல்லாம் அந்த சடங்காச்சாரியம் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், செவுட்டில் சப்புன்னு ஒரு அறைங்க. நல்ல நேரம், குறி, முகூர்த்தம். நமக்கு தேவனுடைய வார்த்தைன்னா இதென்ன பொய்யா? பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. எதுக்கு பைபிளை கையில் வச்சிருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தையை 100% கை கொள்ளு. இந்த உலகத்தில் ஒன்றை மேற்கொள்றதுக்கு ஒரு சக்தியே இருக்காது. ஒன்றை மேற்கொள்றதுக்கு ஒரு சக்தியே இருக்காது. ஒன்றை மேற்கொள்றதுக்கு ஒரு பிசாசு இருக்க மாட்டான். நான் சொல்றத நல்ல விசுவாசித்து கை தட்டுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியது. இந்த தேவனுடைய வார்த்தையா நீ மாறு. அந்த வார்த்தை மாம்சம் ஆகி தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணார். அந்த வார்த்தை மாம்சமானது மாதிரி இந்த மாமிசம் தேவனுடைய வார்த்தை ஆகட்டும். உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய பார்வையில், உன்னுடைய செயல்களில் எல்லாத்துலேயும் தேவனுடைய வார்த்தை. உன் கையில் தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய பார்வையில் தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய செயல்களில் தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தை. நிச்சயமா சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய ஆளுகை எதுவுமே இருக்காது. பிள்ளை இல்லாத தன்மை உன் குடும்பத்தில் இருக்காது. கற்பம் விழுகிறது உன் குடும்பத்தில் இருக்காது. அபாஷன் இருக்காது. சின்ன குழந்தைகள் மரித்து போகிற காரியம் உன் குடும்பத்தில் இருக்காது. ஏன்னா இந்த வார்த்தை உன் ஆசீர்வாத தடைகளெல்லாம் மாற்றி உன் ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கும். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்க முடியாது. இந்த உலகம் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கோ அதைத்தான் செய்யுது. அதனால தான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. நாங்கள் 3 மணி நேரம் உங்களுக்காக போதிக்கிறோம், வருஷம் முழுதும் போதிக்கிறோம், ஆனால் காதில் ஏற மாட்டேங்குது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கற்றுக் கொடுத்தவைகளைத்தான் மக்கள் கை கொள்ளுகிறார்கள். மனம் திரும்பு, உனக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். நிச்சயமாக உன் ஆசீர்வாத தடைகள் மாறும். அன்னாளுடைய ஆசீர்வாத தடைகள் எப்படி நீங்கினதோ அதுபோல உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத தடைகளை நீயே மாத்திருவ. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த ஆராதனை முடிவில் உங்கள் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்துட்டு போங்க. ஏசுப்பா, இனி தேவனுடைய வார்த்தையை தவிர என் வாழ்க்கையில் நான் எதையும் கை கொள்ள மாட்டேன், என் இருதயத்தை உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். ஒரு வாரத்துக்குள்ளே அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. அதிசயத்தை காதில் கேட்பீங்க, நன்மையை காதில் கேட்பீங்க. உடனே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்க. இயேசுவே, இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே அர்ப்பணிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேனே. இவ்வளவு தாமதத்துக்கு நான் தான் காரணமா, என்னுடைய கீழ்ப்படியாமை தான் காரணமா அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். இதை ஏற்றுக்கொள். இதை உன்னுடைய செவிகளில் ஏற்றுக்கொள். உன் இருதயத்தில் விசுவாசித்து இந்த வார்த்தைக்கு செவி கொடு. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. யெரொபெயாமின் பாவத்துக்கு இடம் கொடுக்காது. சில மனிதர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்காக சில காரியங்களை பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள். ஆமென். இந்த ஆசீர்வாத தடைகளை நம்ம எப்படி நீக்கலாம்? அதாவது ஆலயத்துக்குள்ளே வருகிற தடையை எப்படி நீக்கலாம்? ஆண்டவருக்கு கொடுக்கிற தடைகளை எப்படி நீக்கலாம்? ஆண்டவருக்கு முழு இருதயத்தை கொடுக்கிற அந்த தடைகளை எப்படி நீக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறார்.
எந்தெந்த தடைகள் என்பதை கர்த்தர் பேசினார். நீ ஆலயத்துக்குள்ளே வராதது தான் தடை, நீ ஆண்டவருக்கு கொடுக்காதது தான் தடை, உன் இதயத்தை நீயே வச்சிருக்கிறதுனால தான், மற்றவைகளுக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் தடை, ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் அந்த தடைகளை எடுத்து போடுகிறது என்பதை குறித்து பேசினோம். இந்த தடைகளை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது குறித்து 3 காரியங்களை நான் பேச போகிறேன். ஆமென். கைகளை ஒருத்தர் வரலையே சொல்லுவோமா? வரமாட்டேங்குது, ரொம்ப சோகமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நல்ல 2 கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். இந்த கூரை பிச்சுட்டு போக முடியாது, சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். பிச்சுட்டு போயிருவோன்னு பயப்படுறீங்களா? நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எங்களெல்லாம் துபாய்க்கு கொண்டு போங்க பாஸ்டர். அப்போ ஏதாவது மாடி இடிந்து விழும்போது தான் எங்கள் சத்தம் என்னன்னு தெரியும். அதுக்குள்ளே எல்லாம் வேண்டாம், இப்பொழுதே சத்தம் போட்டு கர்த்தரை நல்லா ஆராதிங்களேன். சத்தம் ஒரு ஹல்லேலூயா. வரமாட்டேங்க. கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை சொல்கிறேன். மனித சிநேகத்தில் திருப்தி அடையாமல் இருப்பது. ஃபஸ்ட்டு மனித சிநேகத்தில் திருப்தி அடையாமல் இருப்பது. 2வது ஆறுதலை அல்ல அற்புதத்தை விரும்புவது. ஆறுதலை அல்ல அற்புதத்தை விரும்புவது. இன்னைக்கு நிறைய மக்கள் எதிலே திருப்தி அடைகிறார்கள்? நிறைய மக்கள் எதிலே திருப்தி அடைகிறார்கள்? உங்களை சிநேகிக்கிற நல்ல கணவன் இருந்துட்டா, உங்களை சிநேகிக்கிற நல்ல மனைவி இருந்துட்டா, உங்களை சிநேகிக்கிற நல்ல பிள்ளைகள் இருந்துட்டா, உங்களை சிநேகிக்கிற நல்ல ஒரு பக்கத்து விட்டு அக்கா இருந்துட்டா, ஒரு அண்ணன் இருந்துட்டா, உங்களுக்கு அதுலயே திருப்தி அடைஞ்சிடுறீங்க. இது போதும், இவங்கெல்லாம் நமக்கு இருக்கிறாங்க, இனி எதுக்கு நமக்கு தேவனுடைய சிநேகம், இனி எதுக்கு நமக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடுறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ நண்பர்கள் யார் உங்களை சிநேகிச்சாலும் சிநேகம் மட்டும்தான் இருக்கும், அதன் மூலமா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஆண்டவர் உங்களை சிநேகிச்சா, நீங்க ஆண்டவரை சிநேகிச்சீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுடைய நிந்த மாறி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பிறந்திருக்கும். அண்ணாளுடைய வாழ்க்கையில் கணவர் சிநேகித்த வரையிலையும் ஒரு நன்மை இல்லை, கற்பம் அடைக்கப்பட்டுதான் இருந்துச்சு. ஆனா இந்த சிநேகம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு என்னைக்கு ஆண்டவரை சிநேகிக்க ஆரம்பிச்சாலும், என்னைக்கு ஆண்டவருடைய சிநேகத்தை தேடினாலும், அன்னைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை சாமுவேல் அன்றைக்கு தான் பிறந்தார். கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். சகோதரனே சகோதரியே, இந்த உலக சிநேகத்தில் நீ திருப்தி அடையாத. ஆண்டவருடைய சிநேகம் தான் எனக்கு முக்கியமானது, ஆண்டவருடைய சிநேகம் தான் எனக்கு வேணும்னு ஆலயத்துக்கு ஓடிவா. ஆமென். நிறைய பேருடைய ரிப்போர்ட்டு, எங்கள் வீட்டுக்கார் என் கூட சரியாக பேசுறதில்ல, என்ன சிநேகிக்கிறதில்ல, பக்கத்து வீட்டு பானுமதி அக்காவை தான் சிநேகிக்கிறார். அப்படி நிறையா சகோதரர்கள், பாஸ்டரியம் மனைவி என்ன நேசிக்கிறதில்ல, அங்கே அம்மா அப்பா தான் நேசிக்குது, அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இந்த உலக சிநேகம் அப்படித்தான் இருக்கும். அது மாய்மாலமானதுங்க, அது போலியானதுங்க, அது பொய். எந்த மனுஷனும் பொய் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது. உண்மையா இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அதில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஆனால் பெரும்பான்மையான சிநேகங்கள் பொய். இந்த எல்கானாவினுடைய சிநேகம் உண்மையானதா? உண்மையான சிநேகமாக இருந்தா மனைவியை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படி சொல்றாரு. உண்மையான சிநேகமா இருந்தா குழந்தை இல்லை அப்படிங்கிற தன்மையை காண்பிச்சு ஏன் 2வது கல்யாணம் பண்ணணும்? உண்மை, அதாவது உண்மையான அன்புனா அது உண்மையானதாக இருக்குமே, உண்மையா இருக்குமே. அன்னாளை மட்டும் சிநேகித்திருப்பாரு, எதுக்கு அவளுக்கு பெண்ணினாள்? அந்த பெண்ணினால் கூட பிரச்சனை இல்லாம வாழணும், அந்த பெண்ணினால் கூட பிரச்சனை வரக்கூடாது, அவ ஓடி போயிடக்கூடாது. அதனால அண்ணால சமாதானப்படுத்துறாரு. அது உண்மையான அன்பு கிடையாதுங்க. நான் சொல்றேங்க, இந்த உலகமுமே எல்லாமே ஆதாயத்துக்காக சிநேகிக்கிறது. ஆனா ஆண்டவர் மட்டும்தாங்க நம்முடைய அற்புதத்துக்காக நம்மளை சிநேகிக்கிறவர். இந்த உலகம் எல்லாமே ஆதாயத்துக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த உலக சிநேகம்லாம் எதுக்கு? பக்கத்து வீட்டு அக்கா உங்களை ஏன் சிநேகிக்க மாட்டேங்க?
உங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, ஆனால் கொஞ்சம் நிறைய வெகுமதி இருந்துச்சுன்னா எக்கோ உங்கள் சொக்கா ரொம்ப பக்கா, அதில் ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் கக்கா. அல்லேலூயா. சொக்காவாது பக்காவாது, அதிலெல்லாம் திருப்தி அடையாதீங்க. நான் சொல்கிறேங்க, எந்த மனுஷனாக இருந்தாலும் பொய்யுங்க. நம்மளை உண்மையாக சிநேகித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. பைபிள் அவருடைய சிநேகத்தை குறித்து சொல்லுகிறது. அனாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால உன்னை சேர்த்து கொண்டேன். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை சிநேகித்தவர் இயேசு. நாம் உருவாவதற்கு முன்பாக நம்மளை சிநேகித்தவர் இயேசு. நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பே, நம்முடைய நரம்புகள் உருவாவதற்கு முன்பே, நம்முடைய தசைகள் உருவாவதற்கு முன்பே, நம்முடைய தோல் உருவாவதற்கு முன்பே நம்மளை சிநேகித்தவர் இயேசு. இந்த சிநேகம் தான் உண்மையான சிநேகம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலுவையில் அவருடைய சிநேகத்தை நமக்காக காண்பித்த அந்த சிநேகம் தான் உண்மையான சிநேகம். இந்த இயேசுவனை பார்த்து சொல்றார், இன்னும் நான் உன்னை சிநேகிப்பேன், இன்னும் நான் உன்னை சிநேகிப்பேன். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. மேல உயிரே வச்சிருக்கேன், நீ இல்லைன்னா நான் செத்து போயிருன்னு சொன்னா நம்பாத. பிராங்க்லின் நம்பாத. கூட்டிட்டு வந்துட்டு ஏன்டா கூட்டிட்டு வந்த அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்டா கூட்டிட்டு வந்த பாஸ்டர், நீ என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் பொய் சொல்லியிருக்கா, அவள் சாக மாட்டா. நீ என்ன சொல்லியிருக்கன்னு தெரியுமா, வா ட்ரெயின் போகும்போது நான் தள்ளி விடுறேன் வா அப்படின்னு நீ கூட்டி போயிருக்கணும். ஓடிருப்பா வீட்டுக்கு. மனிதனுடைய அன்பு பொய், இயேசுவின் அன்பு மெய். அதில் வாசிங்களேன், ஆதியாகமம் சாமுவேல் 1 சாமுவேல் 1:5 வாசிங்களேன். எல்கானா அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ரெட்டிப்பான பங்கு கொடுத்தவன் கர்ப்பத்தையா அடைக்கணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? கணவரே அவளை சிநேகிச்சாராம், எத்தனை பங்கு கொடுப்பாராம்? அது சமாதானம் பண்ணுறதுக்கு, இவர் 2வது மனைவியோட வாழ்கிறதுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதாவது நிறைய கணவன்மார்கள் இன்னொரு பெண்ணை சேர்த்து கொண்டு துன்பப்படுத்துகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்னும் நிறைய கணவன்மார்களுக்கு தந்திரம் தெரியும். நம்முடைய கள்ள உறவுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு மனைவியை அப்படியே கண்ணின் மணி போல காப்பாற்றுற மாதிரி நடிப்பாங்க. பொய் பொய். உண்மையான சிநேகம் எது தெரியுமாங்க? உங்களை மட்டும் உங்கள் கணவர் நேசிக்கிறாருன்னா, உங்களை மட்டும் உங்கள் மனைவி நேசிக்கிறாங்கன்னா அதாங்க உண்மையான அன்பு. திருமண அறிக்கை வாசிக்கும் பொழுது இவரை தவிர பிறர் முகம் பாராமல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, பிறரை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. எவ்வளவு கள்ளத்தனங்கள்! உண்மை அது என் இயேசுவனுடைய அன்பு தான் உண்மை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உண்மை அது என் இயேசுவின் அன்பு தான் உண்மை. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன். அதுக்காக உங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுறாதீங்க, ஏயா நீர் உண்மையாக நேசிக்கலன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன். அதாவது உங்களுடைய சிநேகம் உங்கள் கணவருடைய சிநேகத்திலேயோ மனைவினுடைய சிநேகத்திலோ திருப்தி அடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காகத்தான். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல சிநேகம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல கணவர் நல்ல மனைவியை கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிங்க. ஆனால் அதில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா ஆலயத்துக்கு வர மாட்டீங்க. அதில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டீங்க. அதில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்கப்படாது. என் கணவரை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் நண்பர்களை விட, என் உறவினர்களை விட என்னை அதிகமாய் சிநேகித்த இயேசு இருக்கிறார்னு உங்கள் வாயில் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட சிநேகம்தான் உங்களை பரலோகத்துக்கு தூக்கிட்டு வரும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும், பாதாளத்திலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன்.
ஆமென். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது. திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின். திருமணத்திற்கு முன் எப்படி இருந்தாங்க, திருமணத்திற்கு பின் எப்படி இருக்காங்க, திருமணத்திற்கு முன்பு எப்படி இருக்கிறாங்க. அதாவது இந்த கிளிகள் சொல்லுவாங்களே, ஒரு கிளிகள், அது என்ன கிளிகள், கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்களே, லவ் பேர்ட்ஸா, அது மாதிரி கிக்கு பண்ணி பேச, செல்ஃபோனில் எவனுக்கும் காது கேட்காம பக்கத்தில் நம்ம ஒட்டு கட்டாலும் நமக்கு காது கேட்காது. ஆனால் திருமணத்திற்கு பின் அதான் பாக்ஸிங், WW, முடிய பிடிச்சி ஆட்டுறது. அப்போ இது உண்மையான அன்பா? மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, நீங்களாம் ஏமாந்து போகிறீங்க. ஏசப்பாவுடைய அன்பு தான் உண்மையான அன்பு. இந்த ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார். அதுதான் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சதா புரிஞ்சலையா? சொல்ல. இந்த உலகத்தில் உண்மையான நல்ல சிநேகம் யாருடைய சிநேகம்? ஏசப்பா சிநேகம். வெரி குட். ரெண்டாவது ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 சாமுவேல். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், யாக்கோபு 4:4 அதை வாசிச்சிருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராக இருக்கிறான். உலக சிநேகம் எப்படி தான் இருக்கும் பிரதர்? ஒரு நல்ல சிநேகிதர் உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் பைபிள் சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை. உங்களுக்கு அது நல்லது மாதிரி தெரியும், ஆனால் தேவனிடத்தில் உங்களை வரவிடாதபடி தடுக்கிற ஒரு சிநேகம் அது. நீங்கள் உங்களையே கெடுத்துக்கொள்கிறீங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையை வச்சிடுறீங்க. ஏன்னா அந்த சிநேகம் உங்களுக்கு ஒரு நன்மை கொண்டு வராது, ஒரு அற்புதத்தை கொண்டு வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனால் பிரயோஜனமற்றதாக இருக்கும். தேவனிடத்தில் வராதபடிக்கு பகையை உண்டாக்கும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:8. 1 சாமுவேல். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு அண்ணாளை பார்த்து எல்கனா சொன்னார். ஆனால் அண்ணாளே போடா, இதை சொல்லி சொல்லி தான் நீ இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவனுடைய ஆறுதலை தள்ளி விட்டுட்டு, உன் ஆறுதல் எனக்கு தேவையில்லை, என் அப்பா ஆண்டவருடைய அற்புதம் தான் எனக்கு தேவைன்னு ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். ஹல்லேலூயா. நீ ஒரு வெட்டி வீராசாமி, ஏன் அழுகிற? ஏன் சஞ்சலப்படுறேன்? ஏன் ஒருத்தி வயிறால உனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாள், அவளை போய் அரட்டியா நீ? இங்கே தான் வந்து அண்ணாளே ஏன் அழுகிற? இது தெரியாத உனக்கு? எல்லாமே மாய்மாலங்க. இந்த உலகமே ஏதாவது ஒன்று ஆதாயத்துக்காக, ஏதாவது ஒன்று செய்கிறதுக்காக நம்மளை ஐஸ் வைக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மனுஷர்கள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், ஆறுதல்கள்லாம் சும்மா மாய்மாலம். இந்த ஆறுதலை விரும்பாதீங்க, அப்பாவினுடைய ஆறுதலையும் அற்புதத்தையும் விரும்புங்க. அப்பாவினுடைய அற்புதத்தை விரும்புனீங்கன்னா உங்க காதுல யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் விழ மாட்டீங்க, மயங்க மாட்டீங்க. ஏ போ, எனக்கு தெரியும், நீ வார்த்தையில தான் சொல்லுவ, இப்போ ஒன்று சொல்லுவ, பிற ஒன்று சொல்லுவ, போ. உன்னையே நீ அதிகம்னு சொல்லுவ, உன்னைத்தான் உயர்த்தி காமிப்ப. இந்த எல்கானா யாரை முன்னிறுத்தி இருக்கணும்? அங்கே ஆண்டவரை அல்லவா முன்னிறுத்தி இருக்கணும். ஆனா அண்ணாலே ஏன் அழுகிற? அண்ணாலே ஏன் துன்பப்படுற? அண்ணாலே ஏன் சஞ்சலப்படுற? நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கலாம் அதிகம் என்று சொல்லுகிறான். சுயநலக்காரன், தேவன் இல்லாதவன், தேவனை ஆராதிக்க வந்தோம் தேவன் இல்லாதவன். அங்க என்ன சொல்லி இருக்கணும்?
ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவரை தள்ளிட்டு தன்னை கொண்டு வந்து நிறுத்தி தன்னை அதிகமாய் காமிக்கிற அந்த மனுஷனுடைய ஆறுதலை கண்டுதான் இன்னைக்கு நிறைய மக்கள் ஏமாந்து நிற்குது. அல்லேலூயா. ஒரு நல்ல கணவன் கடவுளை முன்னிறுத்துவான். யாக்கோபு, ஈசாக்கு கடவுளை முன்னிறுத்துகிறார்கள். வாசித்து பாருங்களேன், ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். உங்களுக்காக ஜெபிக்கிற கணவர் தாங்க நல்ல கணவர். உங்களுக்காக தேவனை நோக்கி முறையிடுகிற கணவர் தாங்க நல்ல கணவர். கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்க. எத்தனை கணவன்மார்கள் உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறது உண்டு? கையை ஒத்தி காமிங்க, நல்ல கையை ஒத்தி காமிங்க. 2, 3, 4. மற்றவங்கெல்லாம் பொய் சொல்றீங்களா, உண்மையை சொல்றீங்களா? எத்தனை மனைவிமார்கள் உங்க வீட்டுக்காரருக்காக ஜெபிக்கிறது உண்டு? எங்களுக்கு ஜெபிச்சா தானே, அதை விட வேற எங்களுக்கு கெதி என்ன? சில பேர் அதிலே கூட ஜெபிக்க மாட்டாங்க. உங்க கணவருக்காக, அவங்களுடைய குறைபாடுகளுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அதாங்க நல்ல கணவன் மனைவி. நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு தலைவராக ஆண்டவர் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு நடுவில் தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் நிறுத்தக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிருவேன் சொல்லக்கூடாது. அது மாதிரி மனைவியை, ஐயா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பார்த்துக்கிருவேன், பிள்ளைகள் கைவிட்டால் என்ன, பிள்ளைகள் போனால் என்ன, நான் இருக்கிறேன்னு சொன்னால் 3 நாட்கள் செத்து போயிடுவீங்க. அது மாதிரி தான் மனைவி, கணவர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னா 4 நாள் கழிச்சு ஆளை காணாமல் போயிடும். ஏசப்பா எனக்கு பலன் கொடுப்பாரியா, நம்ம 2 பேரையும் ஏசப்பா காப்பாற்றுவார்னு ஏசப்பாவை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் நல்ல குடும்பம், அதுதான் நல்ல குடும்பம், அதான் நல்ல கணவன். ஏசப்பா தான் அதிகம்னு சொல்லணும். பக்கத்துலங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா தான் அதிகம். 10 குமாரர்கள் என்ன, லட்சக்குமாரர்கள் வந்தாலும் ஏசப்பாவுடைய அன்புக்கு ஈடாகாது. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஏசப்பாவுடைய அன்புக்கு ஈடாகாது. அதனால தாங்க இன்னைக்கு பாட்டு பாடுறாங்க, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. தாயை விட மேலானவர் தாங்க இயேசு. தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை சிந்தனையில் உருவாக்கினவர் தாங்க இயேசு. உங்களை சிந்தனையில் உருவாக்கி தான் அம்மாவுடைய வயிற்றுகளை வச்சார் கர்த்தர். எலும்புகளை உருவாக்கினார், நரம்புகளை உருவாக்கினார். ஆனால் உன்னை குறித்த திட்டமும் உன்னை குறித்த உருவமும் உன்னை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் முதல்ல எங்கே உருவாக்கிட்டாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சமான ஒரு வரி அது. என் தாய் உருவாவதற்கு முன்பே என் கருவை கண்டீரையா. நான் ஃபஸ்ட்டு பிறந்தது அப்பாவுடைய சிந்தனையில், ஏசப்பாவுடைய மைண்டில் தான் நான் ஃபஸ்ட்டு பிறந்தேன். 2வதாக எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள, 3வதாக உலகத்தில். புரியுதா புரியுதா புரியுதா? இதுவா தம்பி, இதுவா. நீ எப்படி பிறந்த? ஃபஸ்ட்டு எங்கே பிறந்த? ஏசப்பா வயிற்றுக்குள்ளையா? உட்காரு, புரியா சீக்கிரம், டைம் போய் போச்சு. எங்க பிறந்த? ஃபர்ஸ்ட் அம்மா வயித்துல. அம்மா வயித்துல போய் பிறந்துக்கோ மறுபடியும். நீ வா ஃபர்ஸ்ட் எங்க பிறந்த? எங்கேயுமே பிறக்கலான்ட்டான். எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிறந்தது ஏசப்பாவுடைய சிந்தனை, ஏசப்பாவுடைய மைண்டு, ஏசப்பாவுடைய நினைவு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதாவது ஒரு ஓவியனுடைய ஓவியத்தில் அந்த ஓவியம் ஃபஸ்ட்டு வரையப்படுகிறது மைண்டில், அதுக்கு பிறகு தான் கையில், அதுக்கு பிறகு தான் செவத்தில். அதே மாதிரி நம்முடைய படைப்பாளி, நம்முடைய தேவனுடைய படைப்பில் நம்ம முதல்ல பிறந்தது அப்பாவுடைய மைண்டில், 2வது தான் நம்முடைய அம்மா வயிற்றுக்குள்ள, 3வது தான் உலகத்தில். நம்ம மறுபடியும் எங்கே தான் போக போகிறோம்? ஏசப்பட தான் போக போகிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மலடியாக இருந்து தன் மனைவிக்காக ஜெபித்தார். இன்னொரு குடும்பத்தில் சண்டையை பாருங்க. ஆனால் அந்த சண்டையிலேயும் தேவன் நாம மகிமைப்படுத்தி பாருங்களேன். யாக்கோபு நல்ல ஒரு நம்பிக்கையான ஆள். ஆதியாகமம் 30:1-2. ராகேல்
தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, ஓ வீட்டுக்காரே, ராகேல் கணவரை பார்த்து யாக்கோபை பார்த்து, வீட்டுக்காரே எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாய். அந்த இடத்துல யாக்கோபு சொன்ன பதில் கவனிக்கத்தக்க பதில். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனா? அல்லேலூயா. யாக்கோபு என்ன சொல்றாரு? அதான் நல்ல குடும்ப தலைவன். அந்த இடத்துல மனைவியை சமாதானப்படுத்தலை. மனைவி கேட்குறா, எனக்கு பிள்ளை கொடு. என் அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ராகேல் லேயாளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கலை. கர்த்தர் கடை அடைச்சி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை அடைச்சி வச்சிருக்கிற அந்த தடையை ஆண்டவர் தானே எடுக்க முடியும், மனுஷர்கள் எடுக்க முடியாதே. எல்கானா சமாதானப்படுத்தினார், ஆனால் தடையை எடுக்க முடியலை. ஆனால் யாக்கோபு எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு பாருங்களேன். நான் கடவுளா? நான் மனுஷன், கடவுள்கிட்ட கேளு, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு. அதுக்கு பிறகு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை தான் யோசேப்பு. ஆமென். அப்போ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ யாரை கொண்டு வந்து குடும்ப வாழ்க்கையில் நிறுத்தணும்? கர்த்தரை. அவங்கவுங்கள நிறுத்தக்கூடாது. ஏமாத்துற வேலை அது. யாரையும் ரட்சிக்க முடியாதுங்க. யாரையும் கடைசி வரை காப்பாற்ற முடியாதுங்க. நமக்கு ஆயுசு நாட்கள் எப்போன்னு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தரிடத்துல ஜெபிக்கலாம். என் வீட்டுக்காரர் நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு ஏசப்பா, அதே மாதிரி என் மனைவியை நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு ஏசப்பா, அப்படி சொல்லி ஜெபிக்கலாம், நம்மளை வழி நடத்துவார். ஆனால் தேவன், மனுஷன் தேவனை போல மாற முடியாது. ஆவியான நம்மளை பார்த்து சொல்றார், ஆறுதலை விரும்பாதீங்க, அற்புதத்தை விரும்புங்க. அன்னாள் அற்புதத்தை விரும்பினாள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டாளா? ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டாளா? அதுக்கு பிறகு குழந்தைகளை பெற்றுக்கொண்டாளா? ஆறுதலை விரும்பாதீங்க. எந்த மனுஷனும் உங்களை ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சொல்றதில் அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. கர்த்தர் தாயா எங்களுக்கு ஆறுதல், கர்த்தர் தாயா எங்களுக்கு அற்புதம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசுதான் மாறாதவர். ஆண்டவர் இயேசு தான் மாறாதவர். ஆமென். ஆண்டவர் இயேசு தான் மாறாதவர். உங்களிடத்துல சில காரியங்கள் மாறினாலும் மாறாமல் அற்புதம் செய்கிறவர். அதே மாதிரி தான் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வழி நடத்தும் பொழுது அவங்க நடுவில் நின்று அவங்கள மாறாமல் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கணவனுடைய மனநிலை மாறுகிறது, மனைவினுடைய மனநிலை மாறுகிறது. திருமணம் ஆகும் பொழுது அழகு இருந்தது, பணம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை, உடனே மாறிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் மாறாத தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை மாறாமல் நடத்துகிற வல்ல தேவனாக இருக்கிறாரு. கணவன் மனைவி தேவன் இல்லாமல் இல்லை, குடும்பம் தேவன் இல்லாமல் இல்லை. அங்கே தேவன் தான் அதிகம் என்று உச்சரிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவன் தான் அதிகம், தேவன் தான் பெரியவர், தேவன் தான் வல்லமுடையவர், தேவன் தான் அதிகம் எத்தனை பேர் சொல்லுவீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவன் தான் அதிகம். 10 பிள்ளைகளை பார்க்கலாம் சொல்லுங்களேன். 10 பிள்ளைகளை பார்க்கலாம், 10 லட்சம் பணத்தை பார்க்கலாம், 10,000 ஜனங்களை பார்க்கலாம். என் இயேசு தான் அதிகம். நல்ல 2 கை உயர்த்தி சொல்லுங்களேன். என் இயேசு தான் அதிகம், என் இயேசு தான் அதிகம். எனக்கு ஆறுதல் வேண்டாம், எனக்கு ஆண்டவருடைய அற்புதம் வேண்டும். எனக்கு ஆறுதல் வேண்டாம், எனக்கு தேவனுடைய அற்புதம். ஹல்லேலூயா. ஆமென். மனித சிநேகத்தில் திருப்தி அடையக்கூடாது, தேவனுடைய சிநேகத்தை விரும்ப வேண்டும். 2வது ஆறுதலை அல்ல, அற்புதம். சொல்லுங்களேன் பக்கத்தில், ஆறுதலை அல்ல, அற்புதம். இந்த பக்கம் சொல்லுங்களேன். ஆறுதலை அல்ல, மிராக்கிள்ஸ். அதை விரும்பினீங்கன்னா ஆலயத்துக்கு ஓடி வருவீங்க. ஆறுதலை விரும்பினீங்கன்னா வீட்டில் உட்காந்துருவீங்க. உட்கார வச்சிருவான் பிசாசு. 2 ஆறுதலான வார்த்தையை சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக சொல்லுவான், வீட்டுக்காரர் மூலமாக சொல்லுவான், பிள்ளைகள் மூலமாக சொல்லுவான், உட்காந்துருவீங்க. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமற்றது. ஆண்டவருடைய அற்புதம் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியது. ஆமென். முழங்கால் படியிடுவோமா? ஆலயத்தின் தடைகளை நீக்குவீங்களா? ஆலயத்துக்கு வருகிற அந்த தடைகளை மாற்றுவீங்களா? ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த தடைகளை நீக்குவீங்களா? இதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பீங்களா? இந்த வசனங்கள் மூலமா உங்ககிட்ட பேசினார் ஆண்டவர். உங்க 2 கைகளை உயர்த்தி
நீங்க தான் ஏசப்பா அதிகம், அப்படி சொல்லுங்களேன். ஜீசஸ், நீங்க தான் மோர் அண்ட் மோர். என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மேலே நீங்க தான். 2 கையை மட்டும் உயர்த்தி ஒரு 10 முறை நீங்க அதிகம்னு சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு கைத்தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு 10 முறை நல்ல கையை வைத்துக்கோங்க. நீங்க தான் அதிகம். ஏசப்பா, நீங்க தான் அதிகம். என் கணவரை விட, என் பிள்ளைகளை விட, என் சொந்த பந்தங்களை விட, நண்பர்களை விட, பணத்தை விட, வேலையை விட நீங்க தான் மோர் அண்ட் மோர். 10 முறை சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்கன்னா சத்தமா கைத்தட்டி இயேசுவே அப்படி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, ஜீசஸ். பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கோ. உனக்கு அற்புதம் நடக்குது, மிராக்கிள்ஸ் நடக்குது. கற்பத்தின் கனி உனக்கு உண்டாகிறது. பெற்றுக்கொள். நிறைய பேர் மேல வல்லமை வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓ ஏமாற்றங்கள் மாறுகிறது, ஓ ஏமாற்றங்கள் மாறுகிறது. சகோதரா, நம்பி சொல்ல, இயேசுவே நீர் அதிகம்னு சொல்லி பாரு. ஓ ஏமாற்றங்கள் மாறுகிறது. எத்தனையோ முறை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச ஓ ஏமாற்றங்கள் மாறுகிறது மகளே. ஓ ஏமாற்றங்கள் மாறுகிறது மகளே. இந்த முறை உனக்கு வெற்றி, இந்த முறை உனக்கு அற்புதம், இந்த முறை உனக்கு அதிசயம். நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை நீங்க நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. ரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே.